ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, ஜூஸ் பாட்டில். அந்த ஜூஸ் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மேல் பகுதியில் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் எப்படி மார்க் பண்ணணும் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மார்க் பண்ணி முடித்த பிறகு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ராஜேஷ், காயத்ரி, மனம் மண்மணர, லக்ஷ்மி, விஸ்வா, மைலா, ஜஷ்வந்த், கனகவல்லி, ஷமீம், ஃபாத்திமா, நதியா, சங்கரி கிருஷ்ணன், கீதா ஜெய், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு வத்தி குச்சியை வந்து இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஷேப்பில் உங்களுக்கு இந்த போர்ஷன் கிடச்சிருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள், அந்த பிளாஸ்டிக்லாம் வளைஞ்சு உள்பக்கமாக வந்துருச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ரெட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கலர் பெயிண்ட் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெயிண்ட் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கவே அட்ராக்டிவாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கீ பாட்டிலுடைய மூடி வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி மூடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசருக்கு. அந்த மூடியில் சென்டரில் ஒரு பெரிய ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹாட் க்ளூகன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை அந்த ஹோல்ஸ் இருக்குங்களா அந்த போர்ஷன் இந்த வாய்ப்பகுதிக்கு நேராக இருக்க மாதிரி வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சோப் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், இல்லை துணி துவைக்கிற சோப்பாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சோப்பில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டு கீழே வந்து போயிடுங்க. அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதால எல்லா தண்ணியுமே கீழே போயிடும். கொஞ்சம் தண்ணி கூட இந்த பாக்ஸில் நிற்காது. சோப்பும் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்குங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பார்க்கவும் க்யூட்டாக அழகாக இருக்குங்க. நீங்கள் சிங்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற சோப்பை இந்த பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டிப்ஸ் தாங்க. பூஜா வெசல்ஸை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கோல்கேட் பேஸ்ட் ஆட் பண்ணி முடித்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பழைய புளிச்ச மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி முடித்த பிறகு இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் லெமன் ஆட் பண்ணி முடித்த பிறகு இது கூட இன்னொரு பொருளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாகவே பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சபீனா. அந்த சபீனா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருள் போதும் நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. வேறு எதையுமே தேவையில்லைங்க. நம்ம புளி தனியாக இல்லை லெமன் தனியாக போட்டு தனித்தனியாக நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் தேய்க்கிற மாதிரி பூஜை பாத்திரங்களை ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாங்க. நம்ம பாத்திரம் எப்படி 1 டைம் வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் 1 டைம் தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே வாஷ் பண்ணி கூட எடுத்துடலாங்க. இந்த முறையில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் நீங்கள் தேய்ச்சி வச்சுருக்க அந்த பூஜை பாத்திரம் வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்குங்க. அதே நேரத்தில் பல ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸும் ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ணணும் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கு புதுசு மாதிரி பளபளன்னு ஷைனிங்காக உங்கள் பூஜை பாத்திரங்கள் கிடைக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பளபளன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 இடத்துல இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ண போகிறேங்க. 3 இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அந்த பிளாஸ்டிக்கை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்டர்லேயும் அதே மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை எடுக்கலாம். கார்னரில் வந்து ஒரு போர்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதே மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கான நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். மேலே டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் ஏர் பேண்ட்ஸ்லாம் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி ரிப்பனை வந்து நீங்கள் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எத்தனை ரிப்பன் வேணாலும் இதில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு 4 ஏர் பேண்ட் வரலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை எப்போவுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லவங்கப்பூ ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி இடிகளில் போட்டு நல்லா இடித்து பொடியாக்கிக்கோங்க. ரொம்ப பொடியாகலைன்னா பரவாயில்ல, முடிஞ்ச வரலும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொடி பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி, அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த லவங்கத்தூளை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுக்கணும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும். ஸோ அதுக்காக தான் பொடிச்சு போட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் எடுத்து போட்டுட்டேன். கை வச்சு நல்லா அந்த லவங்க பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை நீங்கள் உங்கள் கைகளாலையும் நீங்கள் தெளித்து விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் வந்து கிச்சன்லாம் நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக இந்த மாதிரி லவங்க தண்ணி ரெடி பண்ணி அதில் வந்து நீங்கள் அந்த கிச்சனை 1 டைம் க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரப்பான் பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. ரொம்பவே ஸ்மெல் வந்து சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுடலாம். பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எந்த இடத்துலலாம் கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கேஸ் அடுப்புக்கு கீழே, அதுக்கப்புறம் சிங்க்குக்கு கீழே, பாத்ரூமில் இந்த மாதிரி இடங்கள்ல கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி ஒரு பழைய பேங்கிள் மட்டும் இருந்தால் போதுங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் அந்த பேங்கில் ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சூப்பரான லைட்டர் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், அழகாக இந்த மாதிரி லைட்டரை அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். கிச்சன் பக்கத்தில், அடுப்பு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பேங்கில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டர் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரே ஒரு பேங்கிள் இருந்தால் போதும், சூப்பராக நம்ம லைட்டர் ஸ்டாண்ட் நாமளே ரெடி பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன்
நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.